வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வறுவலை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 5 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் தோலை மட்டும் நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக அதே சமயம் சன்னமாக நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் இடித்து வச்சுருக்க இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை பேனில் போட்டுக்கலாம். வாழைக்காயில் மசாலா பிடிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்காக ஒரு 2-3 கை தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். வாழைக்காய் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. இடையில அடிக்கடி கலந்து விடணும். பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போது வாழைக்காய் நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். இப்போ இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத வகையில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வாழைக்காய் பள்ளிப்பாளையம் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.